بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا ما بعد. கணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய பாட தலைப்பாக ஒரு காஃபிரான் அவன், இணை வைத்தவன், அல்லாஹ் ரசூலை நிராகரித்தவன் மரணத்தருவாயில் இருக்கின்ற பொழுது அவருக்கு இஸ்லாத்தை எடுத்துக்கூறுவதற்காக வேண்டி சமூகமளிப்பது மார்க்கத்தில் தடைகள் இருக்கின்றனவா என்று கேட்டால், வலாபாச, இஸ்லாத்தை எடுத்துச் சொல்வதற்காக வேண்டி ஒரு காஃபிருடைய மரணத்தருவாயிலே அவரை அணுகி இஸ்லாத்தை அவரின் மீது தெளிவுபடுத்துவது மார்க்கத்திலே தடையில்லை என்பதை பின்வரக்கூடிய ஹதீஸின் மூலமாக அனஸ் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கின்ற ஹதீஸ் புகாரியிலே, ஹாக்கிமிலே, பைஹக்கியிலே, அஹ்மதிலே பதிவாக இருக்கிறது. கான குலாமுன் யஹூதியுன், ஒரு யஹூதி பையன், ஒரு சிறுவன், யஹதிமுன் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், நபிகளாருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தார், நபிகளாருடைய ஹாதிமாக இருந்தார். அவர் நோய்வாய்ப்பட்ட போது நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அவரை சேமம் விசாரிப்பதற்காக, சுகம் விசாரிப்பதற்காக வந்தபோது ஃபகாத இன்த ராசிஹி, அந்த சிறுவனின் தலைமாட்டிலே உட்கார்ந்து நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த பையனுக்கு சொன்னார்கள், அஸ்லிம், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள், இஸ்லாத்திலே நுழைந்து கொள் என்று கூறிய பொழுது ஃபனதர இலா அபீஹி, அந்த குழந்தை, அந்த பையன் அவனுடைய தந்தையை பார்த்தான். தந்தையும் அவ்வேளையிலே அவ்விடத்திலே இருக்கும் நிலையில் தந்தையை பார்த்தான். அப்பொழுது தந்தை பதில் சொன்னார், லஹு, அவனுக்கு, மகனுக்கு பதில் சொன்னார், அதி அபுல் காசிம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அபுல் காசிம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நீ வழிபடு என்று கூறிய போது ஃபஅஸ்லம, அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் என்ற செய்தி. ஃபஹரஜ நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அங்கிருந்து வெளியானார்கள். ஒயகூல், அவர்களுமோ கூறியவர்களாக இருக்கையில், அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அன்கஸஹு மினன் நார், நரகிலிருந்து அவரை ஈடேற்றமாக்கிய அல்லாஹுக்கே புகழனைத்தும் என்று அல்லாஹுவை புகழ்ந்தவர்களாக வெளியானார்கள். ஃபலம்மா மாத்த, அவர் மரணித்த பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஸல்லு அலா ஸாஹிபிக்கும், உங்களுடைய இந்த தோழர் மீது நீங்கள் தொழுகை நடாத்துங்கள் என்று சொன்னார்கள். ஆகவே கணியத்துக்குரிய சகோதரர்களே, ஒரு மனிதனுடைய ஆகிரு கலிமா, கடைசி வார்த்தை அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று இருக்கும்போது அவர் இஸ்லாத்தில் நுழைகிறான். அவன் முஸ்லிம்களுக்கு, முஸ்லிம் ஜனாசாக்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய வேண்டும் என்ற செய்தியை அறிவித்துக் கொண்டிருப்பதோடு, ஒரு நோய்வாய்ப்பட்டிருக்கின்ற ஒரு காஃபிரை தரிசிப்பது, இஸ்லாத்தை அவருக்கு சொல்வது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. வல்லாஹு அலம் ஸவாப்.